நம்மளோட நண்பர் வந்து எப்படி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு பாருங்க. நான் அவ்வளோ அழகாக இருக்கு இந்த இடம் வந்து. We are standing in the Europe. Yeah, we come last week. Yeah, in you can say we are living in the Europe. Europe. We come last week, and the weekend we are here, and then tomorrow we will be in the Qatar. Yeah, no, within 1 hour we will be there. Yes. Assalamu alaikum. Welcome back to Faris Shoe channel. எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். நான் இந்த வீக்கெண்ட் வந்து கிளம்பி யூரோப்புக்கு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா எப்படி பில்டிங் எல்லாம் யூரோப்பில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கை தண்டிருக்கு. ஆனால் இது யூரோப்பில் கத்தாரில் இருக்கு. கத்தாரில் எந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவில் சொல்கிறேன். மாஷா அல்லாஹ், இந்த இடத்த பாருங்கள். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு யூரோப்பில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கை தருது. அவ்வளோ அழகாக இருக்குது. எப்படி இருக்குது இந்த ஃபுல் செட்டப் வாங்க இந்த ஃபுல்லாக இந்த ஏரியாவில் என்னென்ன இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக வீடியோவில் பார்ப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த பின்னுக்கு இருக்கிற பில்டிங் வந்து யூரோப்பியன் ஆர்கிடெக்சர் டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த யூரோப்பில் வந்து ஸ்னோ ஐஸ் வரும் தானே, அது வந்து கீழே வாரத்துக்கு மாதிரி அந்த டிசைனில் வந்து மேலுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே டிசைனில் வந்து இந்த பில்டிங் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த யூரோப்பியன் டிசைன் பில்டிங் வந்து கத்தாரில் இருக்குது. அதுவும் வந்து இப்போ ஒரு லாஸ்ட் வீக்காக சரியான வைரல் ஆகிட்டு இருக்கு நிறைய வீடியோக்கள். அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கேன் நாம. சரி வாங்க இது ஏரியாவில் என்னென்ன இருக்குது பக்கத்துலன்னு சரி ஃபுல்லாக வீடியோவில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பில்டிங்கை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஏரியாவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல பாருங்கள் நிறைய பேர் வந்து வீடியோ எடுக்கிறதும் ரீல் பண்ணுறதும் டான்ஸ் அடிக்கிறதும். முன்னுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ அழகான அரச மரம் இந்த லைன்லேயே வச்சுருக்காங்க. அரச மரம் என்னன்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன்னா இது இந்த பில்டிங்கு முன்னுக்கே வந்து ஃபுல்லாக லைன்லேயே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சூடு டைமில் காலத்தில் வந்து அழகான காற்று அடிக்குது, கூழ்காற்று அடிக்குது. கூழ்காற்று அவ்வளோ அழகாக அடிச்சுட்டு இருக்கு பாருங்கள். இப்போ இவரத்தை வந்து நாம் இந்த காலையில் வந்து கிட்டத்தட்ட இப்போ 10 மணி ஆகுது. 10 மணிக்கு சரியான சூடாக இருக்குது. ஆனால் இந்த காற்றால் வந்து அந்த சூடு வழங்கையில் அவ்வளோ அழகாக இருக்குது. பின்னுக்கும் வந்து பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் சிட்டி வந்துருக்கும். முன்னுக்கு ஸ்போர்ட்ஸ் சிட்டி நம்முடைய டவரும் இருக்கு. பார்க்க வந்து அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து கிட்ஸுகளோட ஃபேமிலியோட வந்த ஈவினிங் டைமில் அவ்வளோ அழகாக இருக்குமென்னு நினைக்கிறேன். வாங்க முன்னுக்கு போயிட்டு பார்ப்போம். இதில் வந்து அழகான பார்க் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் சிட்டிக்கு முன்னுக்கு டவரும் இருக்கு பாருங்கள். மற்றது முன்னுக்கு வந்து ஃபுட்பால் கிரவுண்டுன்னு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து நான் நினைக்கிறேன் ஃப்ரீயாக ப்ளே பண்ணிடலாம், மெம்பர்ஷிப் எடுக்கணும். இதுக்கு வந்து கேமுக்குரிய ஆஃபீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க முன்னுக்கும். இதில் மெம்பர்ஷிப் எடுத்தால் அது டீட்டெயில்ஸ் காசு வந்து எவ்வளோண்டு சரியா. அது முன்னுக்கு வந்து பாருங்கள் மெம்பர்ஷிப் எடுத்தால் ப்ளே பண்ணுறதுக்கு கேம் ஏரியாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மரத்தில் காட்டில் ஏறுறது மாதிரியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்கு, வித்தியாசமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி லைனில் ஃபுல்லாக மரமே இருக்குது. இந்த பில்டிங் இருக்குது தானே, இது வந்து யூரோப்பில் தான் கூடயா இந்த ஆர்கிடெக்சர் டிசைனில் வந்து டிசைன் பண்ணுவாங்க. அதை வந்து கத்தாரில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளாகவே நல்ல வைரலாக போயிட்டு இருக்கு. இந்த பில்டிங் வந்து வீடியோவில் போட்டுட்ருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, வித்தியாசமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கத்தாரில் வந்து கூடுதலாக வந்து தெரிந்தானா உங்களுக்கு கூடுதலாக நிறைய பில்டிங் வந்து இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் டிசைனில் தான் ரெடி பண்ணுவாங்க. ஆனால் இந்த பில்டிங் வந்து இந்த ஏரியாவில் வந்து ஃபுல்லாக அதே மாதிரி டிசைன் இல்லாமல் வித்தியாசமாக ஒரு யூரோப்பியன் டிசைனில் வந்து இந்த பில்டிங்கை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகான இடம். வந்து நம்மட பிள்ளைகள் வந்து நம்மட சகோதரர்கள் வந்து இவ்விடத்தை வந்து என்ன பிரச்சனைண்டா தண்ணி போத்தல் நிறைய பேக்குகள் எடுத்துக்காராங்க. அதை வந்து இதிலே போட்டு போகிறாங்க. அதில் வந்து பார்க்கக்குள்ள கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. அதில் போடாமல் இருந்தால் கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. க்ளீனிங் கம்பெனிக்குரிய ஆட்கள் வந்து இதை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிட்ஸ் இதில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குரிய செட்டப்பும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இடத்த பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. மேலுக்கு சின்ன பாலம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. கீழுக்கு போகிறதுக்கும் வழி இருக்குது. இடத்துல வந்து
अगर आप அவ்வளோ அழகாக இருக்கு. இந்த பில்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு முன்னுக்கு வந்து கிளாஸில் பில்டிங் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன துண்டு முன்னுக்கு வந்து அது நான் நினைக்கிறேன் ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன். சூடு டைமில் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பில்டிங் வந்து ஒரு கொமர்ஷியல் பில்டிங். இது வந்து ஒரு பெரிய ஹோட்டல். எவ்வளோ நடுப்பமாக ரெடி பண்ணி வச்சுக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த தொங்கல் இருந்து அந்த தொங்கல் வரைக்கும் அப்படியே போகுது. இதில் பேர் வந்து சொல்கிறாங்க அல் அசிசியா பூட்டி ஹோட்டல்னு சொல்லி. அவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ தெரிந்தால் இந்த கிளைமேட், இந்த மரங்கள், இந்த காற்று ஃபீலிங் எல்லாமே சேர்த்து ஒரு யூரோப்பில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கோட தருது. அவ்வளோ அழகாக இருக்கு. வாவ், காற்று ஆஹா அவ்வளோ அழகா. வாவ், காற்று ஆஹா. இந்த சூட்டு டைமில் இந்த காற்று மேலே படும்போது அவ்வளோ சில்லுண்டு அவ்வளோ அழகாக இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மரமும் இந்த ரோட்டும் அந்த நிழலும் இதில் வந்து அந்த பில்டிங்கும் அப்படியே அழகாக இருக்கு. இதுக்கு முன்னுக்கே வந்து ஸ்போர்ட்ஸ் சிட்டி, அதுக்கு பக்கத்தில் எஸ்பயர் பார்க் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டவரையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது பக்கத்தில் சின்ன பார்க் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. விளையாடுறதுக்குரிய கிட்ஸ்களுக்குரிய ஏரியாவும் இருக்குது. மெம்பர்ஷிப் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ வித்தியாசமாக ஒரு அழகாக இருக்குது இந்த இடம் வந்து. நம்மளோட நண்பர் வந்து எப்படி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு பாருங்க. நான் அவ்வளோ அழகாக இருக்கு இந்த இடம் வந்து. சரியான ஒரு வித்தியாசமான இடமா இருக்கு. How's feeling you come this place, Sanvir bhai? Wonderful feeling. It's a very good feeling. Even the air is very fresh air. Clean. You can feel very fresh. This location a different feeling, huh? Yeah, like a Europe. yes. We are Yeah, standing in the Europe. Yeah, We come last week yeah, in you the can say you can say we are living in the Europe. Europe. We come last week and the weekend we are here, and then tomorrow we will be in the Qatar. Yeah, no, within 1 hour we will be there. Yes, yes. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். நீங்களும் வராத ஆக்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். காத்தண்டா அவ்வளோ அழகாக இருக்குது. ஈவினிங்கில் காலையில் வந்தீங்கன்னா இங்கே பண்ணிடும். दिखाता हूँ आखिर तक. वैसे तो मैं उधर से आ रहा था, लेकिन ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துலேருந்து அந்த தொங்கல் வரைக்கும் ஃபுல்லாக நடந்து வீடியோ எடுத்து காட்டணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பில்டிங், இந்த ஏரியா, இந்த பார்க் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா அசிசியா பூட்டி ஹோட்டல்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஆக்களுக்கு இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு வரக்கூடிய சான்ஸ்கள் கிடைக்காது. வேலை டைம், வாகனங்கள் அது இல்லாமல் கட்டாயம் டைம் இருந்தால் வீக்கெண்ட் டைமில் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஏரியா, இந்த லொக்கேஷன், இந்த பிளேஸ். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா இதை எப்படி உருவாக்கி எடுத்துருக்காங்க. இந்த லைன் வச்சு எல்லாமே வந்து இந்த சைட்டுக்கு, ரோடு சைட்டுக்கு அவ்வளோ அழகாக டிசைனாக வளர்ந்து வந்திருக்கு. ஒரே மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. எவ்வளோ காலம் எடுத்துருக்குன்னு தெரியா, நல்லா இருக்குது. ஆனால் இந்த ஹோட்டல் வந்து மிச்சம் காலம் கூடியிருக்கு. நானும் இந்த இடத்துக்கு வந்து போயிருக்கேன். ஆனால் இப்படி வந்து இந்த இடம் வைரல் ஆகுமென்று தெரியா. இல்லாட்டி அந்த டைம்லேயே வீடியோ எடுத்து போட்டிக்கலாம். இப்போ ஒரு லாஸ்ட் வீக்லேருந்து இந்த இடம் வந்து நல்லா வைரலாக போயிட்டு இருக்கு. இந்த பில்டிங் வந்து ஏன்னா இந்த இடம் வந்து அப்படி ஒரு அழகான வித்தியாசமான இடமா இருக்கு. हमारे दोस्त थोड़े से नाराज हो रहे हैं. वो कह रहे हैं कि तुम जो है ना कभी इधर जा रहे हो, कभी उधर जा रहे हो. मैंने कहा भाई मज़ा ही इतना आ रहा है करना है यहाँ से जाने का कि यहाँ से जाऊँ பாருங்க, இங்கே வந்து हवा जो है ना ஏறுறதுக்குரிய இடம், हवा चल பிள்ளைகள் ஏறி விளையாடுறதுக்கு மாதிரி இடங்கள் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஃப்ரீ இல்லை, நான் நினைக்கிறேன். பேமெண்ட் பண்ணணும், மெம்பர்ஷிப் எடுக்கணும். हवा लगी और ऐसे पेड़ के नीचे माशाल्लाह कितनी ज़बरदस्त हवा चल रही है. और फिर इतना अच्छा होटल का व्यू भी दिख रहा है. ज़बरदस्त. ये देखो
அந்த தொங்கல் இருந்து இந்த தொங்கல் வரைக்கும் நடந்துட்டையும் எப்படி கண்டு பாருங்கள். இப்போ வந்து காலையில் 11 மணி ஆகுது. ஆனால் அந்த சூடைய விலங்குல அழகான காற்று அடிக்குது, அவ்வளோ ஃபீலிங் அடிக்கி. இந்த இடத்துக்கு ஆரண்டா காலையில் இல்லாட்டி ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த சம்மர் டைமில் வந்து இந்த டைமில் வந்துடாதுங்க, அவ்வளோ சூடு அடிக்குது. இவ்வளோ நிறைய ஆக்கள் எரிவாருங்க, வேலை செய்கிற ஆக்கள், பார்க்க வராக்கள். காலையில் வந்து கூடுதல் இருந்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு அவ்வளோ அழகான ஒரு இடம். இவ்விடத்தை வந்து பாருங்கள், சின்ன எக்ஸசைஸ் பிளே ஏரியா வந்து வச்சுருக்காங்க. சரி, அந்த ஹோட்டலுக்கு முன்னுக்கு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குரிய மாதிரி. இதில் வந்து ஃபுட்பால் கிரவுண்டு தண்ணி அடிச்சுக்கிறிக்காங்க. இது எத்தனை நேரம் பார்த்தாலும் எத்தனை நேரம் வீடியோ எடுத்தாலும் திருப்பி திருப்பி எடுக்க தோணுது. ஏண்டா அவ்வளோ அழகாக இருக்கு. அப்படியே மேலும் வந்து லைனில் ஃபுல்லாக மரங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதில் கேட்குற சவுண்டு இருக்குது தான், பேர்ட்ஸோட சவுண்டு வந்து நேச்சுரலாக வரல. நானும் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன். மைக் வச்சுருக்காங்க பக்கத்தில் அந்த கேமராக்குள்ள, அதிலிருந்து சவுண்டு வந்துட்டு ஈச்சம்பரமெல்லாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கு. எல்லாத்தையும் எடுத்தாச்சு. சின்ன பிளேஸ் தான், பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த பில்டிங் வந்து எவ்வளோ தெரிவிச்சுன்னா அசிசியாவில் புட்டி ஹோட்டல்னு சொல்லுவாங்க. முன்னுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் சிட்டி, டோச் டவர் எல்லாமே இருக்குது. அதுக்கு முன்னுக்கு இருக்குது. நிறைய பேர் வந்திருப்பீங்க, வராதாக்கள் இருப்பீங்க. வராதாக்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்கும் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை போட்டு உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படின்னு சொல்லி கரெக்டாக வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய். இது முன்பக்கம் பாருங்கள். அவடத்தை வந்து அந்த இடம் தெரியுது தான் அண்ணா, அது வந்து மெயின் என்ட்ரன்ஸ். எப்படின்னு பாருங்கள். ஓஹோ, வாவ், அவ்வளோ அழகாக இருக்கு.